தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிர்வாக குழு உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கட்சியுடைய அன்றாட பணிகளை நடவடிக்கைகளை மேற்பார்வையின் கீழே கட்சியுடைய தலைவரின் மேற்பார்வையின் கீழே திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் புதிய நிர்வாக குழு 28 பேர் கொண்ட குழு என்பது நேற்று உருவாக்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சியின் தலைவர் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என உயர்மட்ட நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் வரையில அடிப்படை உறுப்பினர் வரையில ஒரு 28 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு நேற்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் சரியாக இன்னும் சில மணி நேரங்களில் துவங்க இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் இந்த முதல் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் முக்கிய நிர்வாகிகள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அதே போல துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் அலுவலகம் வர தொடங்கியிருக்கின்றனர். மாவட்ட செயலாளர்களும் நிர்வாக குழுவுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தற்போது பனையூர் தலைமை அலுவலகம் வந்தடைந்திருக்கின்றனர். இன்னும் சில நேரங்களில் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வந்ததற்கு பிறகாக இந்த கூட்டம் கூடப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த குழுவை பொறுத்தவரையில் ஏற்கனவே கட்சியுடைய தலைவர் அறிவித்தவாறு கரூர் மக்களை நேரில் சந்தித்ததற்கு பிறகு கட்சியுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கட்சி சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் இருந்தது. அடுத்த வாரத்தில் கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த நிர்வாக குழு என்பது அனைத்து கட்சி பணிகளையும் அடுத்து ஒருங்கிணைக்கும், முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் நேரடியாக கட்சியுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படியே செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பணிகளிலும் இந்த குழு செய்யப்பட இருக்கிறது. இந்த குழுவில் நேரடியாக கொடுக்கப்படக்கூடிய அறிவுறுத்தல்கள், மிக முக்கிய முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு குறித்த அறிவிப்புகளும் இந்த கூட்டத்திற்கு பிறகாக வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சி ரீதியில் கிளை கழகம் தொடங்கி பல்வேறு படிநிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய நிர்வாக குழு கூட்டம் என்பது கட்சி ரீதியில் முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.